விஜய் டிவிக்கும் பிக் பாஸுக்கும் முத்துக்குமார மேல அவ்வளவு என்ன வண்ணம். ஆக்சுவலா எந்த சீசன்லயும் இல்லாத மாதிரி இந்த தடவை பணப்பெட்டிக்கு இப்படி ஒரு ரூல்ஸ் எதுக்கு? பணப்பெட்டி எடுத்துட்டு போறவன் உள்ள வரலாம் நீ வச்சுக்க, பணப்பெட்டி எடுத்துட்டு உள்ள வந்தவன் போட்டியில தொடரலாம்னு வச்சுக்க. ஆனா எதுக்கு அதை 100 நாள் சர்வைவ் பண்ணி மக்களோட ஓட்டால ஜெயிக்க போறவனோட காசுல இருந்து எடுக்கணும்? இதுக்கு முன்னாடி சீசன்ல 16 லட்சம் வரை காசு வச்சாங்கன்னு நினைக்கிறேன். அப்பலாம் அதை வின்னரோட பரிசு தொகையில இருந்து கழிக்கலையே. ஏன் ஓடி போய் பணத்தை எடுத்துட்டு வா, உள்ள வந்துட்டீங்கன்னா நீ போட்டியை தொடரலாம் அப்படின்னு சொல்றதே ஒரு ஃபேவர் தான். ஆனா அந்த பணத்தை எதுக்கு மக்கள் இத்தனை நாளா ஓட்டு போட்டு இவன் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவனோட பரிசு தொகையில இருந்து நீ எடுக்கணும்? அப்போ உங்களுக்கு போட்டி முக்கியம் இல்ல, ஜெயிக்க போறவன் யாருன்னு தெரிஞ்சு வச்சு அவனோட பரிசு தொகையை குறைக்கணும். அப்புறம் அவங்க ஸ்கெட்ச் ஜாக்லின்க்குலாம் கிடையாது, 8 லட்சம் ரூபாய் ரயானோ இல்ல விசாலோ போய் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஒருவேளை முத்துவே எடுத்தாலும் நஷ்டம் இல்ல, ஏன்னா அது அவன் காசு. இப்போ நான் பேசுறது பிக் பாஸோட மைண்ட் செட்ல இருக்கு. தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே தெரியும் முத்து தான் ஜெயிக்க போறாப்ல அப்படி. 3 நாளைக்கு முன்னாடியே என்னால சொல்லியிருக்க முடியும், ஆனா போட்டிருந்தேன்னா முத்துவோட பிஆர்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நான் பிஆர் வேலை பண்ணி ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா நேத்தோட ஓட்டிங்லாம் ஸ்டாப். இன்னைக்கு நான் எவனையும் மண்டையை கழுவி முத்து ஜெயிக்க போறதுல என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் இப்ப சொல்ல போறேன். முத்து தான் ஜெயிக்க போறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாண்டா நீங்க இப்படி ஒரு ரூல்ஸை கொண்டு வந்தீங்கன்னு எனக்கு தோணும். கண்டிப்பா மக்களோட ஓட்டால ஜெயிக்க போற முத்துவுக்கு 50 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரல. ஏன்னா மத்தவங்க அளவுக்கு ஃபேமஸ் இல்லாம ஒரு சாதாரணமா ஒரு மேடை பேச்சாளர் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. மேடை பேச்செல்லாம் சாதாரணம் கிடையாது. அப்புறம் எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு. முதல் 50,000 நான் எடுக்க போறேன்னு சொல்லி முத்து சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஓடுற பாதையை ஒழுங்கா சரி பண்ணி வைக்க முடியாதா? இல்ல முத்து தான் ஓடுறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி பண்ணாம தண்ணியை ஊத்தி விட்டியா? ஏன்னா முத்து ஓடும்போது அந்த பாதையில லைட் இல்ல, பாதை பூரா தண்ணி கிடக்கு. ஆனா யாருக்குமே அந்த மாதிரி கிடையாது மத்தவங்க ஓடும்போது. ஈவன் விசாலும் நைட்ல தான் ஓடினாப்ல, அத்தனை லைட் இருந்து ஓடுன பாதையும் தெளிவா இருக்கு. எல்லாமே எனக்கு எழுந்த சந்தேகம். இது உண்மையா இருக்கும் பட்சத்துல ஏன் இவங்க ஓட்டு இவருக்கு கம்மியா தான் வந்துச்சுன்னு இன்னொரு ஆளை ஜெயிக்க வைக்க முடியாதா என்ன? அப்படி பண்ணா ஏன்னா சந்தி சிரிச்சிரும். பாப்போம்.